வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோவில் நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களை பற்றி ரகசியமாக யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த முதல் வரிசை. இரண்டாவது வரிசையில் என்ன பார்க்க போறோம்னா, தற்போது அவர்கள் உங்கள் மீது உண்மையான உணர்வுகள் என்ன, உணர்வுகள்னா ஃபீலிங்ஸ் என்ன, அதுவும் தற்போது இந்த கரண்ட் டைமில் அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் ஃபீலிங்ஸ் என்ன, ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன உங்கள் மீது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னவாக அது இருக்குது அப்படிங்கிறது. சரி, பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களை பற்றி ரகசியமாக யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ உங்களை பற்றி ரகசியமாக யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ரகசியமாக அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியே யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை, வெளியே எதுவும் காட்டிக்கிறது இல்லை, யார்கிட்டையும் எதையும் உங்களை பற்றி பகிர்ந்துக்கிறதும் கிடையாது. எது இருந்தாலும் நல்லது கெட்டது எது இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளேயே அதை ரகசியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ யார் அந்த நபர் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை பற்றி ரகசியமாக யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம். அந்த முதல் செய்தி உங்களுக்கு பிரின்ஸ் ஆஃப் காப்ஸ், இந்த குவிக். வாவ், என்ன இது கவுண்டர் பார்ட் செய்திகளாக வந்திருக்கு. நீங்கள் ரெண்டு பேருமே நினைக்கிறீங்களா அந்த நபரை? அவர்களும் உங்களை ஏன்னா இது பிரின்ஸ் ஆஃப் காப்ஸ் அந்த குவீன் ஆஃப் காப்ஸ் ரெண்டுமே ஒரே செய்திகள் தான். எனக்கு வேறு வேறு செய்திகள் எதுவுமே சொல்கிறதுக்கு கிடையாது. நீங்களும் அவங்கள நினைக்கிறீங்க, அவங்களும் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய மனசில் ஏதோ சில வலிகள் வேதனைகள் வெளியே, நான் சொன்னது போல் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், வெளியே யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது, வெளியே யார்கிட்டையும் அதை காட்டிக்கவும் முடியாது. ஈவன் உங்களுடைய பேரை கூட வெளியே அவங்க யார்கிட்டையுமே சொல்ல முடியலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த நபர் மனசுலேயே ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இது அவங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் உட்பட ரகசியமாக இவர்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ரெண்டுமே கவுண்டர் பார்ட் அப்படின்னு, ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் காப்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் காப்ஸ் இரண்டுமே ஒரே செய்திகள் தான். கவுண்டர் பார்ட்னா என்ன, மீரரிங் மாதிரி, கண்ணாடி போல. இப்போ நான் கண்ணாடியில் சிரிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்போ நான் உங்களை நினைக்கிறேன்னா அவங்களும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரியாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நபர் தான் உங்களை ரகசியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பார்க்கலாம், இது யார் உங்களை ரகசியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல யார் அப்படின்னு பாருங்களேன். ஏஸ் ஆஃப் காப்ஸ், மூணுமே கப்ஸ் 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 கப்ஸ். இந்த நபரிடம் நீங்கள் நிறைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்ட ஒரு நபராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, யாருமே காட்டாத ஒரு அன்பு பாசத்தையும் பரிவையும் அந்த மாதிரி தான், ஏதோ ஒரு சில நேரத்தில் மரியாதை அப்படிங்கிறது கூட இங்கே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உங்களை ரகசியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு மட்டும் அந்த அன்பை கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்களும் அதற்கு ஏற்றாறு போல அந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அவர்கள் அவ்வப்போது அதை நினைக்கிறதும் உண்டு, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைச்சது, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த நபரோடு உறவுல இருந்தபோது கூட இருவருமே சமமாகவே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதா நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே நீங்களும் அவங்களும் உங்களுக்கு அதான் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. ஒருத்தர் ரொம்ப அன்பாக பாசமாக இருந்து தான் பார்த்துருக்கீங்க. எதையுமே ஒருவரை ஒருவர் மறைக்காமல் இருந்திருக்கீங்க. நான் எதையும் உங்ககிட்ட மறைக்கலை, இதுதான் உண்மை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உங்களை ரகசியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நபர் இன்னும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறது மட்டும் அல்லாமல் உங்கள் மீது இன்னும் அந்த உண்மையான அன்பு இருக்குது. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். உங்களை பற்றி ரகசியமாக யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? யார் இந்த நபர்? யார் உங்களை ரகசியமாக நினைத்து? 6 ஆஃப் ஸ்டேவ்ஸ், அதே தாங்க. கண்டிப்பாக இந்த நபர், இப்போ நான் சொன்னது தான் அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. உங்களோட இருக்கும் பொழுது நிறைய வெற்றிகள் இவர்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு. ஒரு மாதிரி அவ்வப்போதும் அவர்களுடைய குடும்பத்தில் தான் இங்கே பெருசாக சொல்லப்படுது. அவர்களுடைய குடும்பத்திலேயோ அவர்களுடைய இருக்கக்கூடிய நெருங்கிய
நபர்களோடு என்னதான் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் உங்ககிட்ட வந்து பேசும்பொழுது ஏதோ ஒரு வகையான ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு ஒரு வெற்றி, அப்பாடா எனக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு நபராக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நபர் உங்களை ரகசியமாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கூட அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இந்த நபர் என் வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இப்போ என்னெல்லாம் நான் வந்து சோர்வா இருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து இப்போ அவங்க என் கூட இருந்தாங்கன்னா சோர்வாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியை தரக்கூடியதாகவே எனக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நபராக நீங்க அவர்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கீங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலலாம் ஒரு சில இடத்துல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க குறிப்பிட்டவர்களுக்கு. ஆனால் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம், அன்பு, பாசம் இதெல்லாம் கொடுத்த பிறகு அந்த இழந்த சில விஷயங்கள் கூட அவர்களுக்கு வெற்றிகரமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லது அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லக்கி சாமா தான் இருந்திருக்கீங்க. என்ன கவுண்டர் பார்ட் காட்டுன்னு சொல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்கீங்க. பெரியவர்களுடைய தலையிடல் கூட இருந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட குறிப்பிட்டவர்கள் விட்டு கொடுக்காம தான் அவர்கள் மீது அந்த அளவுக்கு மரியாதையும் அன்பையும் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. இப்ப இரண்டாவது வரிசையில் அவர்கள் உங்கள் மீது உண்மையான உணர்வுகள் தற்போது என்னவாக உள்ளன அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போதுனா கரண்ட்லி உங்களுடைய நபர் அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் என்னவாக உள்ளன உங்கள் மீது தற்போது அந்த உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே 5 of Wands வந்திருக்கிறாங்க, 8 of Cups வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன திரும்ப நினைக்கிறாங்க, உண்மையான உணர்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க 2 பேருக்குமே போட்டி பொறாமைகள் இருக்கு. போட்டி போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீ இதை செஞ்சினா நானும் போட்டிக்கு அது பண்ணுவேன், அப்போ நீயும் இதை போட்டிக்கு பேசுனீன்னா நானும் போட்டிக்கு உன்னை திட்டுவேன். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போல தான் இங்கே தெரியுது. சின்ன சின்ன சண்டை. இங்கே யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பக்குவமாக இருக்கிறது, பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது. இது இப்படித்தான் இருக்கணும், கப்பு வச்சா இது கரெக்டாக கொண்டு போய் வைக்கணும், இது அங்கே வைக்கக்கூடாது, இங்கே இந்த மாதிரி ஏதோ ஒரு பெர்ஃபெக்ஷனை ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்குள்ள வந்து ரொம்ப அந்த போட்டி பொறாமைகள் உண்டான சண்டை சச்சரவுகளும் இங்கே தெரியுது. நீ இப்படி பண்ணினா நானும் திருப்பிக்கிட்டு செய்வேன், நீ என்னுடைய பெற்றோர்களை பேசுனீன்னா நானும் உன் பெற்றோர்களை பேசுவேன். அந்த மாதிரி அவ்வப்போது பெரிய சண்டை மாதிரி தெரியல, சின்ன 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 சண்டைகள் தான். ஆனால் அந்த சின்ன சண்டைகள் அவ்வப்போது போட்டி பொறாமையாக மாறுகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈவன் அவர்களுக்கு ஏதாவது யாராவது புகழ்ந்து பேசிட்டாங்க, நல்ல பேர் கிடைச்சாலும் கூட அது உங்களுக்கு பொறுக்காது. அல்லது உங்களுக்கு நல்ல பேரு பாராட்டு, யாராவது நீ அழகா இருக்க, நீ ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கவர்ச்சியாக நீ இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்க, உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குன்னு யாராவது சொன்னாலும் கூட இந்த நபரால் கண்டிப்பாக பொறுத்துக்க முடியாது. ஒரு மாதிரி போட்டி பொறாமை தான். ஸோ இப்போ கூட அந்த நபர் அதை தான் நினைக்கிறாங்க, நம்ம 2 பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம், அது ரொம்ப சிலியான பெட்டி ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நபர் வந்து இந்த 2 செய்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தற்போது அவர்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்னா, அவர்கள் இன்னும் உங்களை மறக்கலை. ஏன்னா இங்கே வந்து 8 of Cups வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் அவர்கள் உங்களை மறக்காமல் இருக்கிறாங்க. என்னதான் வாழ்க்கையில் அவர்கள் முன்னோக்கி கடந்து போனாலும் கூட அவ்வப்போது பழைய நினைவுகள் அவர்களை நோக்கி தான் வருது, பின்தொடர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு. சில நேரத்தில் இவர்கள் சில நேரத்தில் போய் கோயிலில் போய் உட்கார்றது, கோயிலில் போய் அமைதியாக இருக்கிறது, குறிப்பிட்டவர்களுக்கு வந்து தியானம் பண்ணுறது, ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நாட்டம் செலுத்துகிற மாதிரியும் இங்கே சொல்லப்படுது. அதே தான், இவர்கள் இன்னும் உங்களை மறக்கலை, உங்கள் மீது இன்னும் அந்த ஒரு அன்பு, நம்ம அப்படி பழகணுமே, நம்ம அப்படி பேசணுமே, ரொம்ப சின்ன சின்ன சண்டை தான். ஸோ உங்கள் மீது வந்து கோபம் இல்லை, ஆனால் இது ஒரு வகையான ஒரு ஐ மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. வேறு என்ன அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் தற்போது உங்கள் மீது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம். இங்கே உங்களுக்கு பிரின்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்திகள் எடுக்க போகிறோம்.
அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையாகத்தான் 2 பேருமே வாழ்ந்திருக்கீங்க இருவரும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது இப்போ இப்போ ஏதாவது ஒரு சாப்பாடு கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணி வேணும்னாலும் அதை டக்குன்னு போய் வாங்கி கொடுத்துருவீங்க. எந்த ஒரு குறையும் ஒருத்தர் வைக்கலை அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இங்கே நம்ம பிரின்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 10 ஆஃப் இரண்டுமே பென்டிகல்ஸ்னு வைத்து பார்க்கும் பொழுது இருவருக்குமே இந்த பண பிரச்சனைகள் அல்லது இந்த ஆசபாசங்கள் மீது ஏதாவது பிரச்சனைகள், எனக்கு இந்த மாதிரி ஆசை, அதை ஏன் நீ செய்யலை, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, அதுக்கு ஏன் உனக்கு என்ன, என்னுடைய ஆசை தானே, அது நான் தானே செய்ய போகிறேன் அப்படிங்கிறது, அது அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் கூட இருந்திருப்பாங்க. ஒற்றுமையாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. அதற்கு அவர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். பட் இப்பொழுது இவர்கள் இருவரையும் வைத்து பார்க்கும் பொழுது தற்போது அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் என்ன அப்படின்னா, இவர்கள் ரொம்ப பணம் ரீதியாகவோ அல்லது வசதிகள் ரீதியாக உங்களோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப குறைவாக இருந்ததாகவும், இதனால அவங்களுக்கு நான் தன்னை ரொம்ப தாழ்த்தி பார்க்குற மாதிரி இருக்குது. இது நீங்களாக கூட இருக்கலாம். ஆமாங்க, நான் தான் என்னை ரொம்ப தாழ்த்தி பார்த்துக்கிட்டேன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க, அல்லது அது அவர்கள் வசதியாக இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் உங்களை ரொம்ப தாழ்த்தி பார்க்குற. ஸோ ஏதோ ஒருத்தர் தாழ்த்தி பார்க்குறது, உனக்கு அது இல்லை, உனக்கு அது செய்ய தெரியாது, உனக்கு இந்த மாதிரி பார்க்க தெரியாது, பண்ண தெரியும், இந்த மாதிரி ஏதோ ஒரு தாழ்த்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ அவர்களுடைய உணர்வுகள் என்னென்னச்ச, நம்ம கிட்ட இருந்த வசதிகளை வைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதை நம்ம முழுமையாக செஞ்சு கொடுத்துருக்கலாமே, ஏன் நம்ம அதை செய்யலை அப்படிங்கிறது அவர்களுக்கே அது ஒரு கேள்விக்குறியாகவும், ஏதோ ஒரு கில்ட்டி அப்படிங்கிறது, கில்ட்டினா ஏதோ ஒரு மனசை போட்டு புளியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துது. இப்பொழுது இவர்கள் கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியுது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியுது. ஏதோ கொஞ்சம் பணம் வசதிகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உனக்கு இப்போ என்னென்னலாம் தேவைப்படுதோ, அன்னைக்கு உனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நான் கொடுத்து பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் உனக்கு கொடுத்து செஞ்சுருக்கலாம். நான் ரொம்ப தாழ்த்தி பார்த்துட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பொருள் ரீதியாகவோ ஆசைகள் ரீதியாகவோ பூர்த்தி பண்ண முடியாமல் பொறாமை, போட்டி, பிடிவாதம், சின்ன சின்ன சண்டைகள், அதுதான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இருந்த வசதிக்கு அல்லது அவர்களுக்கு இருந்த வசதிக்கு எனக்கு செஞ்சுருக்கலாம், அல்லது எனக்கு இருந்த வசதிக்கு நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம், ஏன் அதை நான் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும், அது அவர்களுடைய மனசு ரொம்ப கில்ட்டியாகவும், அது ரொம்ப புளியுது. அப்படி நம்ம அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டோம், அந்த அளவுக்கு நம்ம வாங்கிட்டோமே, அது திருப்பி கூட நம்ம கொடுக்கல, திருப்பி கூட நம்ம நன்றி கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. இங்கே யாரோ ஒருத்தவங்க ரொம்ப இந்த நபருக்காகவே உழைச்சிருக்கிறாங்க, சம்பாதிச்சிருக்கிறாங்க, சேமிச்சிருக்கிறாங்க, குறையில்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிடிவாதம், ஏதோ ஒரு சுயநலத்தினால நீங்கள் இருவரும் பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இந்த 2 செய்திக்கு பின்னாடி இன்னும் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கும் 10 ஆஃப் பென்டிகல்ஸும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களாங்க, 6 ஆஃப் கப்ஸ் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அப்போ 6 ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுது இந்த முறை நம்ம இருவரும் அவர்களுடைய உண்மையான உணர்வு தற்போது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு பின்னாடி இன்னொரு செய்தி இருக்குன்னு சொன்ன 6 ஆஃப் கப்ஸே வந்துட்டாங்க. இவர்கள் மறுபடியும் உங்களோட சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட மறுபடியும் என்னை தாழ்த்தி பார்த்துருவாங்களோ, என்னை கேவலப்படுத்திடுவாங்களோ, உனக்கு என்ன இருக்குது, உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறதும், அல்லது தன்னை ரொம்ப அவர்களே தாழ்த்தி எனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு தானே எல்லாமே இருக்குன்னு தன்னை அவர்களே ரொம்ப ஹம்பிள் பண்ணிக்கிறது, பணிவு பண்ணிக்கிறது, இது ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சஞ்சலம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் 6 ஆஃப் கப்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தற்போது அவர்களுடைய உணர்வுகளில் நீங்கள் எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா, உங்களை அவங்க மறக்கலை, நீங்கள் அவர்களோட பழகினதோ, பேசினதோ, பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களோ, வாங்கி கொடுத்தது எவ்வளவு, ஏன்னா 10 ஆஃப் பென்டிகல்ஸ்னு சொல்லும் பொழுது அவ்வளவு உங்களிடம் பேசியிருக்கிறாங்க, அது இன்னும் மறக்கலை. அந்த மெமரிஸ்
இன்னமும் அவங்க கிட்ட இருக்குது. தே டெஃபினெட்லி மிஸ் யூ அப்படிங்கிறது தான் அவங்க இங்கே சொல்ல வராங்க. 6 ஆஃப் கப்ஸ்னால் என்னன்னா ஒரு ரீகன்சிலியேஷன் மாதிரி தான். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் உன்னோட சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யணும். முன்னாடி செய்யலை, முன்னாடி பிடிவாதம் சுயநலமாக நான் இருந்துட்டேன். இப்பொழுது அதெல்லாம் நான் திருத்தி வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மறைமுகமாகத்தான் இருக்குது. அது இன்னும் அவர்கள் உண்மையாக உணரலை அப்படின்னு சொல்லும் பொழுது இது மெமரிஸாக தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் வைத்து இன்னும் மறக்கலை, அது மெமரிஸாக இருக்குது. என்னால் உன்னை மறக்க முடியாது, நான் மறக்கவும் முடியாது அப்படிங்கிறத, அது அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இந்த ஆரக்கல் செய்தி, இந்த 2 கேள்விகளுக்குமே இவர்களுடைய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 கேள்விகளுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த செய்தி என்ன பார்க்கலாம். அதான் சைக்கிள்ஸ், ஃபெமினின் எனர்ஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக குறிப்பிட்டவர்கள் இந்த நபரோ அல்லது நீங்கள் ஏதாவது ஆன்மீக பயணத்தில் இருக்கலாம், தியானம், கோயிலுக்கு போகிறது, ஏதோ ஒரு கில்ட்டி, ஏதோ ஒரு மன சஞ்சலம் தான் இங்கே சொல்கிறாங்க. சைக்கிள்ஸ் இது உங்களை மறக்க முடியாது. இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் நம்ம 2 பேரும் சேராமல் இருந்தாலும் கூட நான் உன்னை மறக்க முடியாது. இது ஏதோ ஒரு சைக்கிளில் தான் நம்ம 2 பேரும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு அப்படிங்கிறத தான் அவங்க இங்க சொல்றாங்க. அண்ட் ஃபெமினின் எனர்ஜின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இங்க அவர்கள் ஆணாக இருந்தாலும் மனசு ஒரு பெண் மனசு போல, அதே மாதிரி அவர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாய் மனசு போல தான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, உங்களோட பழகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. கம்யூனிட்டி அதே தான். இப்பொழுது அவர்கள் ஏதோ ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறாங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட உதவியோடு தான் அவங்க இருக்கிறாங்க. இப்பொழுது ஏதோ அவர்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு, அவர்களுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இங்கே என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த நபர் உங்களை டெஃபினெட்லி மிஸ் பண்ணுறாங்க. ஐ மிஸ் யூ அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.